வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சீரற்ற வானிலை, காற்றின் வேகம் அதிகரிப்பு, 3 ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில். ராஜபக்சர்களுக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள். பண்டாரநாயக்க குடும்பத்தின் நிலையே ஏற்படும். மனித உரிமைகளுக்கான குவாங்ஜி பரிசை வென்ற ஈழத்து தமிழர் தைரியம் மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாகவும் புகழாரம். ஜனாதிபதி தேர்தலுக்கு பின் உடனடியாக நாடாளுமன்ற தேர்தல் வேட்பு மனுக்கள் கோரப்படும். ரத்நாயக்க. ரஷ்யா உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு. சீனா மற்றும் பிரேசில் கைச்சாத்து. ஐக்கிய மக்கள் சக்தி ராஜதந்திர பணி. போரில் சிக்கி தவிக்கும் இலங்கையர்களை நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை. நாடாளுமன்றத்தின் புதிய சட்ட முன்வரைவு குறித்து வழக்கு தாக்கல். தேசிய மக்கள் சக்தி எடுத்துள்ள தீர்மானம். தொடர்வன விரிவான செய்திகள். சீரற்ற வானிலையை கருத்தில் கொண்டு 3 ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது. அவசர நிலை தொடர்பில் தகவல் கிடைக்கும் நிலையில் இந்த ஹெலிகாப்டர்கள் மீட்பு பணிக்காக அனுப்பி வைக்கப்படும் என விமானப்படை ஊடக பேச்சாளர் துசான் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். இதன்படி கட்டுநாயக்க, ரத்மலானை மற்றும் ஹிங்ரகொட விமானப்படை தளங்களில் குறித்த ஹெலிகாப்டர்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய 2 பெல் 212 ஹெலிகாப்டர்களும் MI-17 ஹெலிகாப்டர் ஒன்றும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைய மீட்பு பணியாளர்களும் தயார் நிலையில் இருப்பதாக தெரிய வருகின்றது. இதனிடையே நாடு முழுவதும் தென்மேற்கு பருவக்காற்றின் வேகம் அதிகரித்துள்ள நிலையில் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, மேல், தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இவ்வாறு காற்று வீசக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை நாளை காலை 10:30 மணி வரை அமுலில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டு மக்கள் தமது பக்கமே நிற்கின்றார்கள் என நினைத்துக் கொண்டுள்ள பொதுஜன பெரமுனவுக்கு இந்த ஆண்டு இடம்பெறவுள்ள தேர்தலில் மக்கள் தகுந்த பாடத்தினை புகட்டுவார்கள் என உதயகம்மன்பில தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பொது வேட்பாளராக களமிறங்குமாறு ராஜபக்சர்களிடம் வலியுறுத்தியுள்ளார்கள். இதன் காரணமாக பொதுஜன பெரமுனவின் ஆதரவுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மக்கள் ஆணையை பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பண்டாரநாயக்க குடும்பத்துக்கு ஏற்பட்ட அரசியல் நிலைமைக்கு தமக்கும் ஏற்படுமோ என ராஜபக்சர்கள் அச்சமடைகின்றார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை தாம் எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் முதலில் நடத்தப்படும் என ஜனாதிபதி மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் எனவும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்தினால் அது ஜனாதிபதிக்கும் நாட்டுக்கும் பாதகமாக அமையும் என சுட்டிக்காட்டிய கம்மன்பில ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்துமாறு பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பெசில் ராஜபக்ச தொடர்ந்தும் வலியுறுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க அதற்கு 113 உறுப்பினர்களின் ஆதரவை கையெழுத்துக்களூடாக உறுதிப்படுத்துமாறும் நாடாளுமன்றத்தை அதன் பின்னர் கலைக்கலாம் எனவும் பெசிலிடம் குறிப்பிட்டுள்ளார் எனவும் தெரிவித்துள்ளார். எனினும் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு 113 உறுப்பினர்களின் ஆதரவு பெறுவதற்கு பெசில் ராஜபக்ச எடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்துள்ளன எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஜனாதிபதி பக்கம் இணைந்துள்ளனர். ஆகவே அந்த கட்சியின் தலைவர் யார் என்பது தற்போது கேள்விக்குறியாக உள்ளது எனவும் கம்மன்பில தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தென்கொரியா மே 18 நினைவு அறக்கட்டளையின் 2024 ஆண்டுக்கான மனித உரிமைகளுக்கான குவாங்ஜி பரிசு தமிழ் பெண் உரிமையாளர் ஆர்வலர் சுகந்தினி மதிமுதன் தங்கராசுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இராணுவத்திடம் அனைத்தையும் இழந்த ஏராளமான பெண்களுக்கு தைரியம் மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக அவர் நிற்கின்றார் எனவும் அவர் கௌரவிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த சுகந்தினி இலங்கை இராணுவத்தால் கைது செய்யப்பட்டு வவுனியாவில் உள்ள பிரபல தளமான ஜோசப் முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்ட போது அங்கு தாம் பயங்கரமான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டதாக சுகந்தினி குறிப்பிட்டுள்ளார். மேலும் தாம் நிர்வாணப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அதே அறையில் மேலும் 11 பெண்கள் அதே போன்ற நிலையில் வைக்கப்பட்டிருந்ததாக சுகந்தினி கூறியுள்ளதோடு துரதிருஷ்டவசமாக அவர்களில் 2 இறந்துள்ளனர் என்று சுகந்தினி குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த நிகழ்வில் யுத்தத்தின் போது உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது.
ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் உடனடியாக ஒரு பொதுத் தேர்தல் நடைபெறும் என்று ஆங்கில பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாகவோ அல்லது இரு தேர்தல்களையும் ஒரே சமயத்தில் நடத்துவதற்கோ ஜனாதிபதி இணக்கம் காண்பிக்கவில்லை. ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் என அவர் அமைச்சரவையில் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றதன் பின்னர் உடனடியாக பொதுத் தேர்தல் அறிவிக்கப்பட வேண்டும். ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறும் வேட்பாளர் அவரது கட்சி அல்லது கூட்டணிக்கு பெரும்பான்மையுடன் புதிய நாடாளுமன்றத்தை தேர்ந்தெடுப்பார். இறுதியாக 2020 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பொதுத் தேர்தல் நடத்தப்பட்டது. மேலும் ஜனாதிபதி தேர்தலையும் பொதுத் தேர்தலையும் ஒரே நேரத்தில் நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் காணப்படுகின்றன. அரசியலமைப்பின் பிரகாரம் அறிவிக்கப்பட்ட எந்தவொரு தேர்தலையும் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையகம் கடமைப்பட்டுள்ளது. 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 16 தேதிக்கும் அக்டோபர் மாதம் 17 இடைப்பட்ட ஒரு நாளில் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் குறித்த காலப்பகுதிக்குள் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு வேட்புமனுக்கள் கோரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான தேர்தல் பதிவேடு உருவாக்கம் உள்ளிட்ட அத்தியாவசிய நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக ஏற்பாடுகள் மற்றும் தயார்படுத்தல்கள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தத்திற்கான அமைதி பேச்சுவார்த்தைக்கு சீனா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகள் அழைப்பு விடுத்துள்ளன. இரு நாடுகளின் பங்கேற்புடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதுடன் இதற்கான கூட்டு அறிக்கையில் சீனா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகள் கைச்சாத்திட்டுள்ளன. பேச்சுவார்த்தை மாத்திரமே சாத்தியமான தீர்வு என நாடுகள் நம்புகின்றன என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இரு நாடுகளும் சர்வதேச அமைதி மாநாட்டை ஆதரிக்கின்றன. ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய இரு நாடுகளும் அங்கீகரிக்கும் சரியான நேரத்தில் அனைத்து தரப்பினரின் சம பங்கேற்புடனான நியாயமான விவாதம் இடம்பெறும் எனவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைதி பேச்சுவார்த்தையின் போது அனைத்து தரப்பினரும் 3 கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. அவையாவன போர்க்களத்தை விரிவுபடுத்தக்கூடாது, அமைதியின்மையை ஏற்படுத்துவதை தவிர்த்தல் மற்றும் எந்தவொரு தரப்பினரும் கோபமூட்டும் வகையில் செயற்படக்கூடாது போன்றவையாகும். மியன்மார் பயங்கரவாதம் மற்றும் ரஷ்ய போரில் ஈடுபட்டுள்ள இலங்கையர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி ராஜதந்திர பணியை நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானித்துள்ளது. இதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவின் வழிகாட்டலின் பேரில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று மியன்மார் மற்றும் ரஷ்யாவிற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மியன்மார் மற்றும் ரஷ்யாவுக்கு செல்லும் குழுவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜேசி அலவதுல்ல, சுஜித் சஞ்சய் பிரேரா, கலாநிதி காவிந்த ஜெயவர்தன, சட்டத்தரணி வசந்த ஜாப்ப பண்டார ஆகியோர் இடம்பெறுவதாக குறிப்பிடப்படுகின்றது. இதன்படி மகாநாயக தேரர்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர் கையொப்பமிட்ட மகஜர் ஒன்றையும் இந்த குழுவினர் எடுத்து செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பொருளாதார மாற்றம் தொடர்பான சட்ட முன்வரைவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யவுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார சபை உறுப்பினர் சுனில் ஹந்துனேத்தி தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்ட விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், நாட்டின் பொது நிதி முகாமைத்துவத்தை உகந்த மட்டத்தில் பேணுவதற்காக பொருளாதாரமற்ற சட்டமூலம் மற்றும் பொது நிதி முகாமைத்துவ சட்டமூலம் என்பன அண்மையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. இருப்பினும் தற்போதைய அரசாங்கம் நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் பாரதூரமான சட்டமூலம் ஒன்றை முன்வைத்துள்ளது. மேலும் அந்த சட்டமூலத்தில் முதலீட்டை சபையை இல்லாதொழிக்க வேண்டும் என முன்மொழியப்பட்டது. இந்த நிலையில் வணிகர் சங்கத்தினரிடமிருந்தோ தொழிலதிபர் சங்கத்தினரிடமிருந்தோ அல்லது தனியார் துறையில் உள்ள எவரிடமிருந்தோ அத்தகைய செயலுக்கான கோரிக்கை எதுவும் முன்வைக்கப்படாத நிலையில் அரசாங்கம் இந்த சட்டமூலத்தை குறித்த நோக்கத்தை தெளிவுபடுத்த வேண்டும். அதேவேளை இச்சட்டத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து பிரிவினரும் இணைந்து அதற்கு எதிராக செயல்படுவோம். மேலும் தொழிற்சங்கத்துடன் விவாதித்து அதற்கு எதிராக சிறந்த தலையீடுகளை செய்வேன் என கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.